வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. வானிலை அறிக்கை நேற்று மே மாதம் 8ஆம் தேதி நேற்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைத்துள்ளது. அதிலும் தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது. அதே வேளையில் உள் மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே குறைவான பரப்பில் மழை பெய்துள்ளது. மற்ற அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலான மழைப்பொழிவு. கரூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 11 சென்டிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது. நேற்றை விட இன்றும் தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. வானிலை அமைப்பு தொடர்ந்து இலங்கை தரை மீதும் குமரிக்கடல் மேலும் தென்மேற்கு வங்கக்கடலை இணைக்கும் விதமாக காற்று சுழற்சியின் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக அதுவும் டெல்டா மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் வரக்கூடிய நாட்களில் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் பாதிக்கும் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது தமிழகம் ஊடாக பயணிக்கும் பொழுது மேற்குள்ள மாவட்டங்களுக்கும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பாதிக்கும் மழை என்பது பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பெரும் பாதிப்பு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர் மழையாக வரும் நாட்கள் அமைய இருக்கிறது. கன முதல் மிக கனமழையாக தொடர்ச்சியாக இருக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை இன்று மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மேலும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மேலும் சீர்காழி, மயிலாடுதுறை, தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் காலை 7 மணிக்கு பிறகு கடலோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், கும்பகோணம், நெய்வேலி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, மேலும் வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் காலை 7 மணிக்கு பிறகு மழை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் கடந்த நாட்கள் மேற்கு மழை தொடங்கி கிழக்கில் நிறைவடைந்தது. இனி வரக்கூடிய நாட்களில் கிழக்கில் மழை தொடங்கி மேற்கே வந்து நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. காலை 9 மணிக்கு பிறகு படிப்படியாக கடலோர மாவட்டங்கள் அதை நோக்கியுள்ள உள் மாவட்டங்களுக்கு பரவலான தீவிர மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழி இன்று மதியத்துக்கு பிறகு தென் மாவட்டங்கள் அங்கே மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கோயம்புத்தூர், நீலகிரி, வால்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் கடந்த நாட்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி, பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், மேலும் திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி, தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கு கடந்த நாட்களில் குறைவான மழை கிடைத்தாலும் இனி வருகிற நாட்களில் உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. அதேவேளையில் கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், மேலும் திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்கள்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கும்பகோணம், நெய்வேலி, டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் என்று இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்கும். காலை நேரங்கள் கடலோர மாவட்டங்கள் சற்று வெளிவந்த பிறகு உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மதிய நேரங்கள் உள் மாவட்டங்கள், மாலை இரவு நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடகா, கேரளாவுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. நாளை மே மாதம் 10ஆம் தேதியும்
தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தால் நாளை தென் மாவட்டங்களுக்கும் உள்பகுதியிலும் காலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 10ஆம் தேதி. அதே வேளையில் படிப்படியாக உள் மாவட்டங்கள் என்று பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 10ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 11ஆம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதியின் நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 12ஆம் தேதி வட மாவட்டங்களை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. மே 13ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக இந்த கணவாய் பகுதிகளில் தென் மேற்கிலிருந்து கிழக்காக நிகழ்வை நோக்கி காற்று பயணிக்கும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு பரவலான மழைப்பொழிவு இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். ஆனால் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் தொடர்ச்சியான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மே 13ஆம் தேதி. மே 14ஆம் தேதி பாதிக்கும் மழையாகவே இருக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர்ச்சியாக. அதேவேளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மே 14ஆம் தேதி நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம், நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியான கனமழை, மிக கனமழை என்று தொடர்ந்து மாறி மாறி பதிவாக வாய்ப்புள்ளது. மே 14ஆம் தேதி. அதேவேளை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியான கனமழை, மிதமான மழை என்றும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும். மே 14ஆம் தேதி உள் மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 14ஆம் தேதி. மே 15ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ச்சியான மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதே வேளையில் பாதிக்கும் மழை என்பது திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல், மதுரை என்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி, வால்பாறை, நீலகிரி இந்த இடங்கள்லாம் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். நிகழ்வு மேற்கே நகர தென் மாவட்டங்களுக்கும் கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 15, 16 தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த நிகழ்வால் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. நிகழ்வு டெல்டா மாவட்டங்கள் தரையேறி மத்திய மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் சென்று மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அரபிக்கடல் சென்ற பிறகு வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அரபிக்கடலில் சென்ற பிறகு இந்த நிகழ்வு மேலும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு இப்போது மழை இருப்பதை விட வரும் நாட்கள் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கும் பாதிக்கும் மழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மத்திய கிழக்கு வங்கக்கடலுக்கு மே 17ஆம் தேதிக்கு பிறகு ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து மே 18 முதல் 20ஆம் தேதிக்குள் அந்தமான் கடற்பகுதியில் தென்மேற்கு பருவமழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது. இப்போது தமிழகத்தின் நிலப்பரப்பில் மழை பெய்யும் பொழுதும் பெய்வதற்கு முன்னதாகவும் காற்றின் வேகம் வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வருகிற நாட்களில் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். வங்கக்கடல் இப்போது இலங்கை அருகே நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி வரும் நாட்கள் படிப்படியாக தீவிரமடையும் என்பதால் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.